श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम ओम राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम ओम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम 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 ओम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम वो श्री राम जय राम जय जय राम 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 बोल राजा रामचंद्र भगवान की जय जय सद्गुरु मूर्ति की जय आंजनेय मूर्ति की जय दशकंठ लुल्टन उद्दंड दया दशरथ सुता लोकाधारा दयालो दशरथ सुता लोकाधारा दयालो दीन दयालो दीन दयालो दीन दयालो दीन दयालो दीन दया पराया देवा दयालो अमित दयालो भोगी शयन परम पुरुषा दयालो
தேவா தயாளோ பரம பத்ரகிரி வாசதயோ பரம பத்ரகிரி வாசதயோ பாலித ஸ்ரீ ராம தாசா ராஜா ராமச்சந்திர பகவானிக்கு 60,000 வருஷம் தர்ம காரியங்கள்லாம் பண்ணினார் தசரத சக்கரவர்த்தி. ஒரு சந்தான பாக்கியம் வேணும். அவர் ஒரு குழந்தை வேணுங்கிறதுக்காக அவர் பண்ணாத தர்மமே கிடையாது. 60,000 வருஷம் புண்ணிய காரியங்கள்லாம் பண்ணியும் சந்தான பாக்கியம் ஏற்படாத அந்த நிலையில் தசரத சக்கரவர்த்திக்கு ஒரு நாளைக்கு தோன்றினது. வசிஷ்டாச்சாரியாவை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறார், நான் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எதுக்கு அப்படிங்கிறார் வசிஷ்டர். இன்னென்ன பாபங்கள்னால தான் இன்னென்ன தோஷங்கள் சம்பவிக்கும்னு இருக்கு. ஒரு சிரமம் வந்தால் அந்த சிரமத்துக்கு மூலம் ஒரு பாபம். அந்த சிரமத்தை நாம் அவாய்ட் பண்ணணும்னா அதுக்கு மூலமாக உள்ள அந்த பாபத்தை தெரிஞ்சுண்டு போக்கிக்கணும். குருணாஞ்ச லகுணாஞ்ச குருணிச்ச லகுணிச்சா அப்படின்னு பாகவதம் சூத்திரம் மாதிரி சொல்கிறது. சின்ன பாபமாக இருந்தால் சின்ன பிராயஷ்சித்தம், பெரிய பாபங்களாக இருந்தால் பெரிய பிராயஷ்சித்தங்கள். அதை நாம் பண்ணிவிட்டோம்னா அந்த பாபங்கள்லேருந்து விடுபட்டுள்ளோம். அதுபோல் நமக்கு சந்தான பாக்கியம் இல்லையே, இது எதனால் இருக்கும் அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி நிறையா அதற்கு உரிய பரிகாரங்களை நிறையா பண்ணியாச்சு. அவ்வளவு பண்ணியும் பாக்கியம் இல்லாத பொழுதும் அவருக்கு தோணினது ஏதோ ஒன்றும் நம்ம கண்ணை மறைக்கிறது. இல்லைன்னா ஒரு தோஷம் இல்லாமல் ஒரு சிரமம் வருமா, பாபம் இல்லாமல் சிரமம் வருமா? இப்போ ஒரு காரியம் பண்ணணும், அந்த காரியத்தினால என்ன பலன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கிற சகல பாபங்களும் போகணும். சகல விதமான பாபங்களும் போகிற மாதிரி ஒரு தர்மத்தை பண்ணினோம்னா அதில் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு பிரதிபந்தகமாக உள்ள பாபமும் போயிடுமணும். நிறையா பெரியோர்களெல்லாம் ஆசிரியிச்சு நிறையா தர்மங்களில் பிரவர்த்திச்சிருக்கிறதுனால அவனுக்கே புரியறது, ஸ்வயமாக புரியறது. ததர்த்தம் ஹயமேதேன யக்ஷ்யாமீதி மதிர்மமா. நான் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணலாம்னு நினைக்கிறேன்.
நான் வேதமே சர்வம் பாப்மானம் தரதி, சகல விதமான பாப்பங்கள்லேருந்தும் அவன் விடுபடுறான்னு அஸ்வமேதத்துக்கு ஒரு பலன் சொல்லும் பொழுது, அதை நாம் பண்ணினோம்னா இந்த தோஷமும் நிவர்த்தி ஆகிடுமேங்கிற ஒரு ஆசையில் வசிஷ்டாச்சாரியால்கிட்ட பிரார்த்திக்கும் பொழுது வசிஷ்டர் மகரிஷி, அப்பா உனக்கு இப்படி ஒரு தர்மம் பண்ணணுங்கிற புத்தி தோணினதே இதுவே, எஸ்யதே தார்மிகி புத்திகி எம் புத்திரார்த்தமாகதா, சீக்கிரம் குழந்தை பிறக்க போகிறதுங்கிறார் அவர். அதனால தான் உனக்கு இப்படி ஒரு புத்தி தோணிருக்கு. அதற்கு மேலே வசிஷ்டாச்சாரியார் சொல்கிறார், உனக்கு 4 பிள்ளை பிறக்க போகிறதுங்கிறார். சதுரஹா அமித விக்ரமான். எப்படி சொல்கிறேங்கிறான் தசரதன். வசிஷ்டர் சொல்கிறார், எனக்கு ஒன்று தெரியும், தர்மம் பண்ணினவனுக்கு 1க்கு 4 பலன்னு தெரியும். அதனால் உனக்கு ஒரு பிள்ளை இல்லை 4 பிள்ளை. சொன்ன பிரகாரம் பகவான் இங்கே வசிஷ்டர் சொல்கிறார், உனக்கு புள்ள பிறக்க போகிறான்னு. என்ன தைரியம்ல. இங்கு புத்திரன் வேணும் குழந்தை வேணும்னு இவன் தப்பிச்சுருக்கிற நேரத்தில் அங்கே வைகுண்டத்தில் பெருமாள் ஒரு அப்பா வேணும்னு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காராம். பிதரம் ரோச்சயாமாசா. ஏன் அப்படின்னார், சாதாரணமாக ஒரு குழந்தை கண்ணை துறைன்னா வாயை துறக்கிறது, அவ்வளவு ஆசாடாக இருக்கு. அப்படி ஒரு குழந்தை பிறந்து அது அப்பான்னு கூப்பிடணும்னா அதை கேட்கறதுக்கே பாக்கியம் பண்ணணும். ஒரு அசட்டு குழந்தை. இப்பேற்பட்ட பகவான் அவதாரம் பண்ணி அவன் அப்பான்னு கூப்பிடணும்னா எவ்வளோ புண்ணியம் வேணும். நாம் அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு யார் பாக்கியசாலின்னு பகவான் வைகுண்டத்திலேருந்து பார்த்தாராம். யார் குடும்பத்தில் பிறந்து யார் அப்பான்னு கூப்பிடலாம். அப்போ பகவானுடைய கண்களுக்கு தெரிஞ்சது யார் அப்படின்னா, பிதரம் ரோச்சயாமாசா ததா தசரதம் நிருபம். தசரதனை தீர்மானம் பண்ணிட்டு பகவான் அவதாரம் பண்ணுறார். அப்படி அவதாரம் பண்ணினா ததச்ச துவாதசேய மாசே சைத்ரே நாம 12வது மாதம் யாகம் பூர்த்தி ஆச்சு. அஸ்வமேதம் புத்திரகாமேஷ்டி 12வது மாதம் 6 ருத்துக்கள் பூர்த்தியாச்சு. சித்திர மாதம் சுக்லபட்சம் நவமி திதி புனர்வசு நட்சத்திரம். குருச்சந்திர யோகத்தில் பகவான் கௌசல்யா சுஜுபேதேன புத்திரேன அமித தேஜசா கௌசல்யா ஜனயத்ராமம் சர்வலக்ஷண சயுதம் விஷ்ணோரர்த்தம் மகாபாகம் புத்திரமைக்ஷ்வாகவர்தனம். 60,000 வருஷம் அந்த துக்கத்தை அன்னைக்கு ஆனந்த பாஷ்பமாக பண்ணினான் பகவான். சர்வ லட்சணங்களும் பொருந்தின அந்த குழந்தைய கௌசல்யாதேவி பெற்றெடுத்தாள். எந்த இடத்துல கௌசல்ய குழந்தையை பெற்றாலோ அந்த இடத்துல தான் இப்போ 22ஆம் தேதி சுவாமி அங்கே பிரதிஷ்டை ஆக போகிறார். அந்த இடத்துல தான் கௌசல்யாதேவி குழந்தைய ராமனை பெற்று இன்றைக்கும் ஜெகத்து முழுக்க பிரசித்தமாக ராமஜென்மபூமின்னு ஜனங்கள்லாம் சொல்கிற மாதிரி எத்தனை யுகம், 2 யுகம் தாண்டியாச்சு. திரேதாயுகம், அடுத்த துவாபர யுகம் ஆகி இப்போ கலியுகம் நடக்கிறது. இத்தனை வருஷம் ஆகியும் அந்த ஜனங்கள் ராமஜென்மபூமின்னு அதே ஸ்மரணையில் இருந்ததுனால தான் நடுப்பில் ஏதோ பிரதிபந்தகங்கள்லாம் இருந்தாலும் நமக்கு திருப்பி நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த சொத்து நமக்கு திருப்பி கிடச்சி அதில் சுவாமியை பிரதிஷ்டை பண்ண போகிறது. இப்போ இது யாருக்குன்னா ஒவ்வொரு ஹிந்துவுக்கும் உள்ள ஒரு பெரிய பாக்கியம். இப்படி இது சாதுக்களாக இருந்து பக்தாளாக இருந்தால் இப்படி ஆனந்தப்பட்டுருப்பா. பொழுது போகலேன்னு வச்சுக்கோங்க. இந்த 22ஆம் தேதி வரைக்கும் இது ஒரு வியாபாரம்.
எதில் வியாபாரம்னா நேத்திக்கோ இந்த நாளும் சொன்ன பிறகு 2 சமத்து 2 வச்சுன்னு பேச ஆரம்பித்து கடைசியில் அதை உளறி கொட்டி எல்லாம் நம்ம தலையில் வந்து விடியும். அவளுக்கு யோகக்ஷேமம் நடக்கணுமோனோ இது மாதிரி இந்த மீடியாக்களுக்கு இது மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கும் லோகத்தில். நாம் அதை கண்டு சாதுக்கள் கூட வருத்தப்படக்கூடாது. இப்படிலாம் பேசுகிறானேன்னு ஏன் வருத்தப்படக்கூடாதுன்னு, நான் பேசுகிறவன் கோட்டியில் ஒத்தம், வேணும்னு நினைக்கிறவன் கோட்டி பேர். நாம் நெகட்டிவை பார்த்து எப்பொழுதுமே மனசை அதைரியப்படக்கூடாது. இந்த ராமர் வேணும்னு நினைக்கிற ஜனங்கள் கோட்டி பேர் இருக்கா. பேசுகிறவன் எத்தனை பேர் பேச போகிறான்? இப்போ 50 பேர் பேசினா பெருசு, 100 பேர் பேசினா பெருசு. இருந்தாலும் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம், நம்முடைய லைஃப்பில் நம்முடைய வாழ்நாளில் நாம் இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிற மாதிரி நமக்கு ராமர் கிருபை பண்ணியிருக்கார், பகவான் கிருபை பண்ணியிருக்கார். பகவானுடைய கருணை இருக்கு பாருங்க, அது முழுக்க முழுக்க பார்க்கணும்னா அத்தனை கருணையும் பிதிர்வாக்கிய பரிபாலனத்தில் தான் பார்க்கலாம். எத்தனை பக்தாளுக்கு பகவான் கிருபை பண்ணி மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலேவுன் கைவண்ண மங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன். அயோத்தியை விட்டு பெருமாள் நகர்ந்தாதான் குணங்களே வெளியில் தெரிகிறது. தாட்டகியினுடைய சம்ஹாரத்தில் கைவண்ணத்தை பார்த்தேன், அகல்ய பவித்திரமாக்கினத்தில் கால்வண்ணத்தை பார்த்தேன். மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே, கம்பருடைய வாக்கு. தாட்டகிக்கு திருஷ்டாந்தம் என்னன்னா மை கண்ணங்கரின்னு அமாவாசை இருட்டு மாதிரி இருக்கு பாருங்கோ, அது கருப்பு. ராமருடைய திருமேனி கலர் மழை வண்ணத்து அண்ணல், அது மைய அமாவாசை இருட்டு. இது நீருண்ட மேகம், இதுவும் கருப்பு அதுவும் கருப்பு. திருஷ்டாந்தத்தினால பிரயோஜனத்தை சொல்கிறார் கம்பர். அந்த அமாவாசை இருட்டு மாதிரி மை மாதிரி இருக்கிற கருப்புனால யாருக்கு உபயோகம்? திருடனுக்கு தான் உபயோகம். இருட்டில் திருடின்னு வரலாம். நீருண்ட மேகம் கண்ணங்கரின்னு இருக்க, அதனால என்ன உபயோகம்னா லோகத்துக்கு முழுக்க உபயோகம். வருஷிக்க போகிறது மழையை. மழை வண்ணத்து அண்ணலேவன். அதனால தாடகியினுடைய சுவாவம் ராமருடைய சுவாவம் ரெண்டையும் திருஷ்டாந்தத்தில் சொல்றார். கைவண்ணம் அங்கு கண்டேன். தாட்டகாவதத்தில் கைவண்ணம், அகல்யா சாப விமோசனத்தில் கால்வண்ணம். இப்படி சுவாமி காட்டுக்கு கிளம்பி இது ஒரு ட்ரையல் மாதிரி தான் விஸ்வாமித்திரரோட வந்தது. பின்னாடி 14 வருஷம் வனவாசம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பார்த்தார் விஸ்வாமித்திரரோட கூட. அதில் எத்தனை பக்தாளுக்கு அனுகிரகம். ஒரு கல்லா கடந்த அகல்யக்கு அனுகிரகம் பண்ணினார். சீதா கல்யாணம் ஆகி 12 வருஷ காலம் பரம சௌக்கியமாக அயோத்தியில் இருந்தார் சுவாமி. சுவாமி நாராயணம் உபாகமத்து பட்டாபிஷேக ஏற்பாடாகி கோலாகலமாக நடந்துருக்கு அயோத்தி முழுக்க. சுவாமி ஏகாந்தமாக உட்கார்ந்துண்டு பகவானை தியானம் பண்ணுறாராம். பகவானே எதுக்கு தியானம் பண்ணுறார் அப்படின்னா, எப்படி இந்த பட்டாபிஷேகத்தை நிறுத்திட்டு காட்டுக்கு கிளம்புறது. ஏன்னா எத்தனை பேர் காத்துருக்கா. ராம பிரவ்ராஜனம் ஹேதது சுகோதர்க்கம் பவிஷ்யதி அப்படிங்கிறார் பரத்வாஜர். ராமர் காட்டுக்கு வந்ததுங்கிறது லோகக்ஷேமத்துக்கு. இது நீ வரன் கேட்டு உங்கள் அம்மா வரன் கேட்டு வந்தான்னு நினச்சிக்காத, லோகக்ஷேமத்துக்காக தான் சுவாமி காட்டுக்கு வந்தார் பரத்வாஜர் பரதன்ட்ட சொல்கிறார். சுவாமி காட்டுக்கு வந்ததுனால தான் நிறையா பக்தாளை பொறுக்க முடியாது. இதை பாகவதத்தில் உள்ள ராமாயணம் இருக்கே, சுக ராமாயணம், அதில் சுகாச்சாரியால் நமஸ்காரம் என்ற ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஒரு ஸ்லோகத்திலேயே ராமாயணம் முழுக்க இருக்கு. குருவர்த்தே
குர்வர்த்தே த்யக்தராஜ்யः व्यचरदनुवनं पद्मपद्भ्यां प्रियायाः पाणिस्पर्शक्षमभ्यां वृजितपथरुजो यो हरीन्द्राणुजाभ्यायाम् वैरूप्याति शूर्पणख्याः प्रियविरहरुषारोपित भ्रूविजृम्भ त्रस्ताब्धिः बद्धसेतुः कलदवदहनः कोसलेन्द्रः अवतान्नगाय कोसलेन्द्रोऽवतान्नः गुर्वर्थे त्यक्तराज्यः யாராவது அப்பாவுக்காக ராஜ்யத்தை விடுவனா முதல் நாள் சபையை கூட்டி எனக்கு வயசாகிடுத்து அதனால என் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு உண்மையான ஜனநாயகமாக இருந்துதான் தசரதனுடைய ராஜ்யம். ஜனங்களுடைய ஆரவாரம் அவர்களுடைய சந்தோஷத்தை பார்த்து கொஞ்சம் அசூய கூட வந்துருதான் தசரதனுக்கு. நாம் சீட்லேருந்து இறங்குறோம், நம்ம பிள்ளைய உட்காத்தி வைக்கிறோம்னு சொன்னதுக்கு ஜனங்கள் இவ்வளவு சந்தோஷப்படுறாளேன்னு நாம் அவன் மனசில் உள்ளத்தை கேட்கவும் கேட்டுட்டான். நான் ஏதாவது தவறுதலாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணினேனா? நான் சீட்லேருந்து இறங்குறேன், இவ்வளவு சந்தோஷப்படுறேன் நான். அவன் அதுக்காக இல்லை மகாராஜா, ராமன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்னு நாங்கள் அத்தனை பேரும் தினசரி சாயங்காலமும் காலத்தாலையும் போய் கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணுறோம். ராமஸ்யார்த்தே, ராமனுக்காக ராமன் பட்டாபிஷேகம் பண்ணணும், தசரதன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும், ராமன் ராஜாவா வரணும்னு நாங்கள் தினசரி போய் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். அது இன்னைக்கு பலிச்சது. நாளைக்கு பட்டாபிஷேகம்னு ஏற்பாடு பண்ணுங்கன்னு விட்டார் வசிஷ்டர். ராத்திரியே கைகேயி தசரதனை, சத்தியபாச பத்தனான தசரதன் கைகேயிட்ட மாட்டிண்டு வரன் கொடுத்துட்டான். ராம பட்டாபிஷேகம் நின்று போய் பரதனுக்கு பட்டாபிஷேகம், ராமர் 14 வருஷம் காட்டுக்கு போகணும். அடுத்த நாள் கார்த்தால தெரிஞ்சது சுவாமிக்கு, தியாகம் பண்ணாரா ராஜ்யத்தை. குர்வர்த்தே த்யக்தராஜ்யः, த்யக்தராஜ்யः அப்படின்னா என்ன அர்த்தம்னா கைக்கு வந்தத்தை விட்டாராம், வரதா இருந்ததில்லை. ஏன் அப்படின்னா இல்லை பட்ட ரிஜிஸ்டர் ஆகிடுது, பட்டா தான் மாற்றணும். முதல் நாள் அலௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு, கையில் ரட்சாபந்தனம் கட்டியாச்சு. இனி இவருக்கு தான் ராஜ்யங்கிற நிலையில் அப்பா சொன்னார், விட்டு கொடுத்துட்டார். என்ன எண்ணத்தில் கொடுத்தாருன்னா, கொடுக்குற அப்பாவுக்கு வாங்கிக்க ரைட் இல்லையா, கொடுத்த அப்பாவுக்கு வாங்கிக்க ரைட் இல்லையா, அப்பாவுக்காக ராஜ்யத்தை விட்டார். குருன்னா அப்பா. குருவர்த்தே த்யக்தராஜ்யः, குருன்னா பெருசுன்னு அர்த்தம். ஒரு பெருசுக்காக சின்ன ராஜ்யத்தை தியாகம் பண்ணினார். என்ன பெருசு அப்படின்னா தர்மம் பெருசு. தர்மத்துக்காக ராஜ்யத்தை விட்டாராம். தர்மாபதேசாத் த்யஜதஸ்ச ராஜ்யம். சுந்தரகாண்டத்தில் தேவியினுடைய வாக்குனால ஆஞ்சநேய சுவாமிகிட்ட சொல்றார், தர்மத்துக்காக என்ன ராஜ்யத்தை தியாகம் பண்ணி
என்னையும் நடத்தி அழிச்சுன்னு வந்தார். தர்மத்துக்காக விட்டாராம். ஏன்னா தர்மம் பெருசு. என்ன தர்மம்னா பித்ருவாக்கிய பரிபாலனம்ங்கிற தர்மம். அப்பா சொன்னத்தை செய்யணும். ஜீவதோறு வாக்கியகரணம். அது அப்பா அம்மா இருக்கும் பொழுது அவ சொன்னதெல்லாம் செய்யணும். என்ன சொன்னாலும் செய்யணும். அப்பாவினுடைய வாக்கு காட்டுக்கு போன்னு சுவாமி அது அந்த தர்மத்தை பிதுர்வச்சனம் உத்தமம் அவரே அவர் வாக்குனால லட்சுமண சுவாமிக்கு சொல்ல போகிறார். தர்மோகி பரமோலோகே. தர்மந்தாண்டா ரொம்ப உயர்ந்தது பெருசு. அதுலேயும் பிதுர்வச்சனம் உத்தமம். பிதிர்வாக்கிய பரிபாலனங்கிற தர்மத்துக்காக, பெரிய தர்மத்துக்காக சின்ன ராஜ்யத்தை விட்டார். இப்போ பெருசுங்கிற சப்தத்துக்கு நாம் தர்மம்னு சொல்கிறோம். இங்கே பெருசுங்கிறத பெருசுன்னு எடுத்துக்கணும். குருவர்த்தே ஒரு பெருசுக்காக சின்னத்தை விட்டார். சின்னது ராஜ்யம். பெருசு என்னன்னு இங்கே 1000 கதை சொல்லலாம். பெருசு என்னன்னு எல்லாம் நம்மளோட அபிப்பிராயம் தானே. இப்போ பெருசுங்கிறது எதை வச்சு நிர்ணயம் பண்ணணும்னா ராமருடைய ஹிருதயத்தை வச்சு நிர்ணயம் பண்ணணும். அவர் எதை பெருசாக நினைச்சார், அவர் மனசில் எதை பெருசாக நினைச்சார்னா அந்த பெருசுக்காக சின்ன ராஜ்யத்தை விட்டார். அந்த பெருசு என்னன்னா அவருடைய மனதில் அவர் பெருசாக நினைச்சது சபரியை நினைச்சார். அவருடைய மனசில் அவர் பெருசாக நினைச்சது சுக்ரீவனை நினைச்சார். அவருடைய மனதில் அவர் பெருசுன்னு நினைச்சது ஆஞ்சநேய சுவாமியை நினைச்சார். அவர் மனதால் அவர் பெருசுன்னு தீர்மானம் பண்ணினது விபீஷண சுவாமி. இத்தனை பெருசுக்காக சின்ன ராஜ்யத்தை தியாகம் பண்ணினார். ஒரு சபரிக்காக தான் ராஜ்யம் தியாகம் பண்ணார். அதை தான் சொல்றார், ஆகமிஷ்யதி தேராமஹா. இந்த சபரி மதங்காத ரிஷிகளுக்கு, மதங்கர் முதலிய ரிஷிகளுக்கு சிஸ்ரூஷ பண்ணிட்டு இருந்தார். யதாதிகாரம் அவளுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணினார். நித்தியம் அக்னிஹோத்திரம் பண்ற அக்னிஹோத்திரிகள் எல்லாரும் ஒரு நாளைக்கு கார்த்த எத்தனை வருஷம் பண்ணிருப்பாளோ. இந்த கதையை சபரியே ராமல்கிட்ட சொல்றா. இந்த கதையை சபரியே சொல்றா. சபரி ஆசிரமத்துக்கு சுவாமி வர்ற சுயம் அவ அன்னைக்கு அந்தந்த சீசனில் என்னென்ன பழங்கள் கிடைக்குமோ அதெல்லாம் அவள் பறித்து பறித்து வச்சுன்னு இருக்கா. சுவாமிக்கு கொடுக்கணும். இது மாதிரி எவ்வளவு நாள் தயாராக இருந்திருப்பல சபரின்னா 13 வருஷம். சபரியை தவிர யார் எந்த ரிஷியாக இருந்தாலும் அலுப்பு வந்திருக்கும். ஒரு மாதம் வேணால் எடுத்து வைப்போம். வரலேன்னு ஒன்று என்ன தோணும், இப்படி எடுத்து வச்சு கொட்ட வேண்டியிருக்கு. அவரை வர்றது ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சால் அப்போ பறிக்க போனால் போகிறோம் அப்படின்னு பேசாமல் இருப்போமா மாட்டோமா. ஒரு 10 நாள் ஒரு காரியத்தை பண்ணி சுவாமி வராட்டா நமக்கு ஏமாற்றமாக போகிறது. நாளடைவில் அதை விட்டுடுவோம், வந்தப்புறம் பார்த்துப்போம் போகிறோம்னு தோணும். அது மாதிரி ஒரு எண்ணமே வராமல் 13 வருஷம் தினம் பழங்களை பறித்து வச்சு காத்துருந்தாலாம். 13 வருஷம் காத்துருக்கா. சுவாமி என்ன பண்ணார்னா லட்சுமண சுவாமியோட கூட சபரியினுடைய ஆசிரமத்தை விசாரிச்சுட்டு போறார். குக சக்கியமான உடனே குகன் கூப்பிட்றான், போகல அவனுடைய ஊருக்கு. சுக்ரீவன் பட்டாபிஷேகம் ஆன உடனே கூப்பிட்றான், சுவாமி அப்பையும் போகல. விபீஷண சுவாமி பட்டாபிஷேகம் ஆன உடனே உள்ள வரணும்னு கூப்பிட்டான், போகல. அவர் ஆண்டிவே அவர் போற வழியில் எந்த ஊர் இருக்கோ அதுதான், உள்ளுக்குள்ள போகமாட்டார். அவர் அவரா தேடி சென்ற ஒரு இடம் உண்டுன்னா சபரி ஆசிரமம். அந்த சபரி ஆசிரமத்தை தேடிண்டு சுவாமி வர்றார்.
சபரி ஆசிரமத்தை தேடின்னு வந்தால் 90 வயசுக்கு மேலான வயசான கிழவி லட்சுமணசுவாமியோட வர்றார். லட்சுமணசுவாமியோட வந்தா ராமஸ்ய பாதவு ஜக்ராக உடம்பு முழுக்க ஆடின்னு இருக்கு. ஒரு தாம்பாளத்தில் பழங்கள் புஷ்பங்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்கா. ஒரு ஓலை குடிசை பர்ணசாலை. பர்ணசாலையில் ஏதோ ஓசப்படுறதே, யாரோ நடக்கிற சத்தம் கேட்குறதேன்னு இப்படி பார்த்தா ராமலட்சுமணால் வர பரபரபரபரன்னு எழுந்துட்டா. ஓடி போனா ராமஸ்ய பாதவு சுவாமியோட சரணத்தை பிடிச்சுட்டா. பிரமிச்சாராம் வால்மீகியே. இது ராமர் சரணத்தை பிடிச்சாங்கிறது புரியாது. இப்ப அடுத்த கதையை கேட்டால்தான் புரியும். இதுக்கு அடுத்த சரித்திரமே ஹனுமார் ராமனோட சேர்றது. 9 வியாகரண சாஸ்திரம் படித்தவர் சூரிய பகவான்கிட்ட. சூரியன்ட்ட படித்தவர். ரிக்வேதம் அத்தியனம் பண்ணியிருக்கார், யஜுர்வேதம் அத்தியனம் பண்ணியிருக்கார், சாமவேதம் அத்தியனம் பண்ணியிருக்கார், அதர்வண வேதம் அத்தியனம் பண்ணியிருக்கார், வியாகரண சாஸ்திரங்கள்லாம் அத்தியனம் பண்ணியிருக்கார், வியாகரணம் வாசிச்சிருக்கார். மகாமேதாவி. இதெல்லாம் நான் சொல்லலை, ஹனுமாருடைய மேதையை பார்த்து ராமர் கொடுக்குற டைட்டில், ராமர் கொடுக்குற சர்டிஃபிகேட்டு. இவனுக்கு தெரியாத விஷயமே கிடையாதுங்கிறார். மகா புத்திசாலிங்கிறார், மகா மேதாவிங்கிறார் ராமர். அப்பேற்பட்ட ஹனுமார் ராமலட்சுமணால பார்த்தார். யார் ராமன் யார் லட்சுமணன்னு தெரியலையா. ராமரே சர்டிஃபிகேட் பண்ண ஹனுமார். இங்கே 90 வயசு கிழவி ஹனுமார் மாதிரி அண்ணா தம்பி புரியாமல் முழிக்காமல் ராமஸ்ய பாதவு நேர போய் ராமருடைய சரணத்தை பிடிச்சு. இவளுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, அவள் தார சொன்ன மாதிரி தான். உனக்கு டூப்ளிகேட் ஏதுன்னு கேட்டா தார. இது ராமருடைய சரணத்தை பிடிச்சா சபரி. அதோட இல்லை, லக்ஷ்மணஸ்ய தீமதகா புத்திசாலியான லக்ஷ்மணனுடைய சரணத்தையும் பிடிச்சாள். ராமர் சரணத்தை பிடிச்சா, லக்ஷ்மணனுடைய சரணத்தையும் பிடிச்சா. புத்திசாலியான லக்ஷ்மணன். ஏன் லக்ஷ்மணனை புத்திசாலின்னு சொன்னார்னா, ஹனுமார் வரும்பொழுது சமமாக நின்றுட்டாராம் லக்ஷ்மணர். அதனால தான் அவரால் கண்டுபிடிக்க முடியல ஹனுமாரால். சபரி வயசான கழுவியணும், இவ அண்ணா தம்பி புரியாமல் முழிக்கக்கூடாதுன்னு அண்ணாவை கொஞ்சம் முன்னாடி விட்டு கை கட்டி வாய் புதைச்சி பின்னாடி நிற்கிறாராம். அதனால தெரிஞ்சுனுட்டாவே இவன் தம்பி, இவர் தான் அண்ணான்னு. ராமஸ்ய பாதவ். இந்த நமக்கு சபரிக்கு ராமனை காண்பிச்சு கொடுத்த கெட்டிக்காரனான லட்சுமண சுவாமியையும் சரணாகதி பண்ணினான். கொஞ்ச நேரம் உட்கார்ந்துன்னு சம்பாஷணம் பண்ணும்பொழுது தான் சொல்றா சபரி, சித்திரகூட்டே த்வயி பிராப்தே. இதெல்லாம் ராமாயணத்தில் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது என்ன ஆச்சரியம்னா, இன்னைக்கு கம்யூனிகேஷன் ஃப்ரீ, சௌகரியம். இப்போ நாம் பேசுகிற இந்த க்ஷணம் நாம் பேசுகிறத அமெரிக்காவில் பார்க்கலாம், லண்டனில் பார்க்கலாம், வேர்ல்டில் எந்த மூலையிலேருந்து வேணாலும் பார்க்கலாம். ஆனால் அன்றைக்கி இது மாதிரி எந்த கம்யூனிகேஷனும் லெட்டரே கிடையாது, ஒரு கார்டு கிடையாது, கவர் கிடையாது. சபரி சொல்கிறா, ராமா நீ சித்திரகூட வந்திருப்ப, நீ சித்திரகூட வந்திருப்ப. இங்கே இருக்கிற மகரிஷிகள் மதங்கர் முதலிய ரிஷிகள்லாம் புண்ணியலோகம் கிளம்பினா. பிரமிச்சு போயிட்டாராம் ராமர். சித்திரகூடம் தொயி பிராப்தே. அன்னைக்கு யார் ராமர் சித்திரகூடத்துக்கு வந்துவிட்டார்னு இவளுக்கு சொன்ன. இதே வேணுகீதத்தில் பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம், யத்தேவகீ சுதபதம்புஜலப்தலக்ஷ்மி
கோபிகைகள் சொல்கிறா பிருந்தாவனத்தில் இந்த விரஜபூமி பிருந்தாவனம் என்ன பாக்கியம் பண்ணியிருக்குது, இந்த ஜகத்திலேயே பாக்கியம் பண்ணின பிரதேசம் பிருந்தாவனம். ஏன் அவ்வளவு பெருமை பிருந்தாவனத்துக்குன்னா கிருஷ்ணனுடைய சரணாரவிந்தம்னா படுறது. எந்த கிருஷ்ணன்கிறா? தேவகி சுத பதாம்புஜ லப்தலக்ஷ்மி. தேவகி அம்மாவோட பிள்ளையான கிருஷ்ணனுடைய சரணாரவிந்தம் பட்ட ஒரு பாக்கியம். இந்த கோபிகைகளுக்கு அன்னி தேதியில் யசோத புள்ளேன்னு தான் தெரியும். தேவகி புள்ளேன்னு கம்சவதான அப்புறம் தான் தெரியும். கம்சவதத்துக்கு பிறகுதான் இது தேவகி புள்ளேன்னு தெரிய போகிறது. யசோத புள்ளை இல்லை, தேவகி புள்ளேன்னு. ஆனால் முன்னாடியே கோபிகைகள் வாக்கில் வருது, தேவகி சுத பதாம்புஜ லப்தலட்சுமி. என்னமா வாக்கில் வந்தது தேவகி புள்ளேன்னு? அங்கே தான் வியாக்கியானங்களில் யோக பிரபாவம். எந்த ஒரு விஷயத்தை நாம் ரொம்ப டீப்பாக நாம் கான்சன்ட்ரேட் பண்ணி தியானம் பண்ணுறோமோ அந்த விஷயத்தினுடைய ரகசியங்கள்லாம் நமக்கு ஸ்புரிக்குங்கிறது. அதனால தான் வியாக்கியானம் எழுதுகிற அவருங்க ராமாயணம் பாகவதம் முதலிய கிரந்தங்களுக்கு சாஸ்திரங்களுக்கெல்லாம் உரை எழுதுகிற பாருங்கோ, அவளுக்கு உள்ள அவள் சாதாரண வித்வானாக இருந்தால் ஒன்று எழுத முடியாது. அவள் அந்தர்முகமாக மனசை செலுத்தக்கூடிய சக்தி இருந்தால் தான் எழுத முடியும். ஏன்னா மனசு எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழ்ந்து உள்ளே போகிறதோ அந்த அந்த ஃப்ரீக்வன்சி ஒன்றாகணும். இவாளுடைய நிலையும் இதை எழுதினவாளுடைய நிலையும் அந்த ஃப்ரீக்வன்சி ஒன்றா வரும்பொழுது தான் அந்த பாவம் இவர் வழியாக வெளியில் வரும். அதுபோல் கிருஷ்ணனையே சதா நினச்சின்னு இருக்கிறதுனால கிருஷ்ணனுடைய ரகசியங்கள் அவள் அறியாமலே வாக்கில் வருது. அதுபோல் இவள் ராமனையே நினச்சின்னு இருக்கிறதுனால சபரிக்கு சித்திரக்கூடம் துவயி பிராப்த, நீ சித்திரக்கூடம் வந்திருப்ப. இங்கே இருக்கிற ரிஷிகள்லாம் கிளம்பிட்டா. அது விமானம் வந்தது, ஜோடி ஜோடியாக கிளம்புறா ரிஷிகள்லாம். போய் சரணத்தில் விழுந்து என்னையும் அழிச்சுன்னு போங்கோன்னு கெஞ்சினேன். என்னையும் அழிச்சுன்னு போங்கோ, என்னை அநாதையாக விட்டுட்டு போயிடாதீங்க நான் கெஞ்சினேன். அப்போ அவர்கள்லாம் சொன்னா, அம்மா எங்களுக்கு பூலோக வாசம் முடிஞ்சுடுத்து, அதனால நாங்கள் கிளம்பி தான் ஆகணும். ஒன்று அழிச்சுன்னு போகிறதுக்கு இல்லை, அழிச்சுன்னு போகிறதுல எங்களுக்கு என்ன சிரமம்? ஒன்று அழிச்சுன்னு போகிறது நீ வேண்டாங்கிற எண்ணத்தில் விட்டுட்டு போகல. நீ பண்ணின பாக்கியம் நாங்கள்லாம் பண்ணலை. என்ன பாக்கியம்னா சபரி, நாங்கள்லாம் எந்த பரமாத்மாவை தேடிண்டு போகிறோமோ அந்த பரமாத்மா உன்னை தேடிண்டு இங்கே வரப்போகிறோம். ஆகமிஷ்யதி தேராமஹா, உன்னுடைய ராமன் தேராமஹா, உன்னுடைய ராமன் உன்னுடைய ஆசிரமத்துக்கு உன்னை தேடிண்டு வரும். இங்கே நாம தசரத ராமன்கிறோம், கௌசல்யினுடைய ராமன்கிறோம். நாம மதங்கர் சொல்கிறார், கௌசல்யா ராமன் தசரத ராமன் இல்லை, சீதாராமன் இல்லை, சபரி ராமன்கிறார். உன்னுடைய ராமன் தேராமஹ. அதை விட ஆச்சரியம், இந்த ராமாவதாரமே கௌசல்யினுடைய புண்ணியத்துக்கோ பூஜைக்கோ தசரதனுடைய புத்திரகாமேஷ்டி அஸ்வமேதம் முதலிய தர்மங்களுக்கு பலனோ அல்ல. இந்த ராமாவதாரமே உனக்காக. ஆகமிஷ்யதி தேராமஹ. இன்னைக்கு புண்ணியமாக இருக்கிற இந்த ஆசிரமம் அந்த பிரபுவனுடைய சரணாரவிந்தம் பட்டு சுபுண்ணியமிமம் ஆசிரமம் உன்னை தேடிண்டு வரப்போறார். ராமன் வரப்போறான். ராமன் வந்த உடனே அவனை பூஜை பண்ணிவிட்டு நீ அதில் திருப்தி அடைஞ்சுடாத. சௌமித்ரி சகிதா. அதனால தான் இவன் லட்சுமணனை சரணாகதி பண்ணுறா. போய் லட்சுமணனை சேவிக்கிற காரணம் அவர் சொல்லிட்டு போயிட்டார் மதங்கர், லட்சுமணன் வருவான் அவனை வேலைக்காரன் நினச்சிடாத, அவனுடைய சரணத்திலையும் சேவின்னு சொல்லிட்டு போனதுனால
சௌமித்ரி சகிதா. என்னைக்கு வருவான்னு கேட்டார். என்னைக்கு வருவார் ராமன்? நாம் தயாராக இருக்கலாமே. என்னைக்கு ராமன் வருவான்னார். உடனே மத்தங்கிற சொல்கிறார், அதிதிஹி. அதிதி அதிதின்னு ஒருத்தன், அபியாகதன்னு ஒருத்தன். முன்னாடி இத்தனாம் தேதி வரேன், இந்த ஃப்ளைட்டில் வரேன், இந்த ட்ரெயினில் வரேன், இத்தனாம் தேதி கிளம்புவேன்னு சொன்னால் அபியாகதன். எப்போ வருவேன், எப்போ கிளம்புவேன்னு சொல்லாமல் திடீர்னு வந்து நிற்கிறான் பாருங்கோ, அவன் அதிதி. அதனால் இங்கே சொல்கிறார், அவன் என்னைக்கு வருவான்னு சொல்ல முடியாது, என்னைக்கு வேணாலும் வருவான், நீ தயாராக இருந்துக்கோன்னார். அப்படி அவர் சொல்லிட்டு போனதுனால ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு நாள் 2 நாள் இல்லை, 13 வருஷம் இப்படி காத்துருக்காளன்னு ஒரு சபரி. இந்த சபரி அயோத்தியில் பட்டாபிஷேகம் பண்ணினா ராமருக்கு கிடைப்பணும். அயோத்தியில் வச்ச லக்னத்தில் பட்டாபிஷேகம் ஆகியிருந்தால் சபரிங்கிற ஒரு பக்தையை சுவாமி அடைய முடியுமோ? அதனாலேயே சுவாமி என்ன பண்ணினார்னா, இந்த ராஜ்யத்தில் இருந்தால் இந்த பக்தாளுடைய ஒரு சங்கமங்கிற ஒரு பாக்கியம் கிடைக்காது. அதனால் அவருடைய மனதில் இது மாதிரி பக்தாளை ரொம்ப பெருசாக நினச்சதுனால தான் குருவர்த்தே தியக்தராஜ்யா, சபரியை பெருசாக நினச்சிட்டு சின்ன ராஜ்யத்தை தியாகம் பண்ணினார். என்ன பாக்கியம்! தியாக பிரம்மன் சொல்கிறார், சபரி பண்ணின பாக்கியத்தை யாரால் வர்ணிக்க முடியும்? ஏன்னா அவள் அம்மா கௌசல்யாட்ட சுவாமி எப்படி சுவாதீனமாக இருப்பனோ அப்படி இருந்தாராம். கிருஷ்ண கர்ணாமிர்தம்னு ஒரு கிரந்தத்தை பண்ணின, ஸ்துதியை பண்ணின கர்ணாமிர்தாச்சாரியால் பில்லுமங்கல சுவாமிகள். இந்த கிரந்தத்தை நீ எப்படி தெரியுமா எடுத்துக்கணும்னு கிருஷ்ணனை பார்த்து கடைசி ஸ்லோகம், யப்ரீதிஹி விதுரார்பிதே. விதுரன் கொடுத்த கஞ்சியை எவ்வளவு ஆசையா சாப்பிட்ட, குந்தி கொடுத்த ஆகாரத்தை எவ்வளவு ஆசையா சாப்பிட்ட, அந்த சபரி கொடுத்த அந்த கனிகளை, எச்சல் கனிகளை எவ்வளவு ஆசையா நீ சாப்பிட்டையோ, சபரிகாதத்தே, அதுபோல இந்த கிருஷ்ணகிருஷ்ணாமிர்தத்தையும் எடுத்துக்கோங்கிறார். அதுவாக ராமாயணத்தில் இல்லது. வால்மீகி ராமாயணத்தில் சபரி இப்படி எச்சல் பழத்தெல்லாம் எடுத்து கொடுத்தா சுவாமி சாப்பிட்டாருன்னா இல்லை. ஆனால் எல்லாரும் நான் உண்டியாக சொல்கிறேன். எங்கள் அப்பா சொன்னார், தாத்தா சொன்னார், அவள் அண்ணா சொன்னார், பெரிய தாத்தா சொன்னார், அவருடைய தாத்தா கொள்ளு தாத்தா சொன்னார், எள்ளு தாத்தா, பரம்பரையாக சொல்லியிருக்கு. எங்கள் குடும்பம் உண்டிதானா? ராமாயணம் சொல்கிறவா அத்தனை பேரும் சொல்லியிருக்கா. கடிச்சு கொடுத்த கனி சுவை என்ன இருக்கோ, கடிச்சு கொடுத்த கனி சுவை என்ன இருக்கோ, கழட்டி கொடுத்த மாலை மனம் என்ன இருக்கோ, கடிச்சு கொடுத்த கனி சுவை என்ன இருக்கோ, கழட்டி கொடுத்த மாலை மனம் என்ன இருக்கோ, கொடுத்த தொழில் சுவை என்ன இருக்கோ, உள்ளத்தை சொல்ல போன உனக்கென்ன சிரிப்போ, அந்தரங்க சிந்தையுடன் வந்து உறவாடின நல்ல புகுந்தல் எந்த நாளும் அகலாதிருக்க ஆரூடம் வந்து சொல். வருஷத்துக்கு மேலே ஆறுது ஊத்துக்காடு வெங்கடகவி. 300 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு, கடிச்சு கொடுத்த கனி சுவை என்ன இரு. நாம இது மாதிரி விஷயங்கள் அனலைஸ் பண்றதுக்கு நிறைய இருக்கு ராமாயணத்தில். நான் சின்ன குழந்தையா இருக்கிறதுல ஸ்ரீராம்பா சுந்தரேச சாஸ்திரிகள் ஒருத்தர், அவர் தான் எங்களுக்கு வேதமும் சொல்லிக் கொடுத்தாரு, சமஸ்கிருதமும் சொல்லிக் கொடுத்தார்.
அப்போ நான் சின்ன பையனாக இருக்கிறதையில அவர்கிட்ட கேட்பேன், இந்த ராமர் காட்டுக்கு கிளம்பும்பொழுதே பாதுகை எடுத்துன்னு போனாரா, இல்லை பரதன் கொண்டு போய் ராமர்கிட்ட அவரை எழுந்துருளை பண்ணி அந்த பாதுகையை வாங்கிட்டு வந்தானா அப்படின்னு அவர்கிட்ட கேட்பேன். ஏன் அப்படின்னா ராமர் போட்டுட்ட பாதுகையை வாங்கிட்டு வந்துட்டானா, அல்லது அவர் வரமாட்டேர்னா எதுக்கு இருக்கட்டும்னு இந்த பாதுகையை தூக்கின்னு போனானா, அப்போ அவன் போகும்பொழுதே வரமாட்டாங்கிற நெகட்டிவ் எண்ணத்தோடையே போயிருக்கானா, இது மாதிரி கேட்டேன் அவர்கிட்ட. உடனே அவர் சொன்னார், ராமாயணத்தில் பாக்கி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுனுட்டியான்னு கேட்டார். ராமாயணத்தில் உள்ள பாக்கி எல்லா விஷயம் தெரிஞ்சுனுட்டியா, இதான் பாக்கியான்னார். தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது, இதில் ஏன் மெனக்கடுறேன்னார் அவர். அது மாதிரி ஏன் பாதுகே ஹேமபூஷிதேன்னு இருக்கு, நான் இதெல்லாம் இப்போ கேட்டேன் அவர்கிட்ட. பாதுகே ஹேமபூஷிதேன்னு இருக்கு, தங்கம் வச்சு பதிச்ச பாதுகை. தங்கம் வச்சு பதிச்ச பாதுகைன்னா ராஜா தான் போட்டுப்பா. அப்போ ராமர் தான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு பரதேசியாக தானே போனார். அப்போ தங்க பாதுகையை போட்டுன்னு போயிருப்பாரா? அப்போ தங்க பாதுகையை போட்டுன்னு போகிறதுக்கு வழி இல்லை. இப்போ பரதன் தான் கொண்டு போயிருப்பான்னா போகும்பொழுதே இவனுக்கு அவர் வரமாட்டாருங்கிற எண்ணத்திலேயே போனானா. இப்படியே கேட்டேன் அவர்கிட்ட. அவர் இதான் பதில் சொன்னார். அதுபோல் சபரி கடித்த பழத்தை கொடுத்தாளா இல்லை பழமே கொடுக்கலையா, இது ராமாயணத்திலேயே இல்லாத விஷயம், இதை சேர்க்கணுமாலாம் பேசவே கூடாது. இது மாத்திரமா இருக்குது ராமாயணத்தில். இன்னொன்று இருக்குது, அகல்ய கல்லாக இருந்தாலா, கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலா, கல்லே கிடையாது அகல். இப்படி அனலைஸ் பண்ணுறது. யதா ஹரவு பகவதி நிருணாம் பக்திர் பவிஷ்யதி சர்வாத்மன் அகிலாதாரே இது சங்கல்பிய வர்ணயா. பகவத்குணம் எப்படி சொல்லணும்னா ஒரு சங்கல்பம் வேணுமா. என்ன சங்கல்பம்? எப்படி சொன்னால் கேட்குறவாளுக்கு பகவத் பக்தி வருமோ அப்படி சொல்லணும். சபரி கொடுத்த கடித்த எச்சல் பழத்தை சாப்பிட்டான்னு சொல்கிறது தான் ராமருக்கு பெருமை. ராமருக்கு எதுடா பெருமைன்னு? சபரி கொடுத்த எச்சலை சாப்பிட்டாரு, அப்போ தானே கேட்குறவாளுக்கு பக்தி வரும். அவர் எச்சலை கொடுத்ததையே சாப்பிட்டாரு. நாம் ஒரு பாயசம் பண்ணால் ராமர் சாப்பிட மாட்டாரா, ஒரு நிவேதனம் பண்ணால் சாப்பிட மாட்டாரான்னு எல்லாருக்கும் ஒரு மனசில் ஒரு தைரியம் வரணுமா வேண்டாமா? அதனால சபரி ஸ்வயம் ஆஸ்வாத்திய மாதுரிய பரீட்சை பரிபக்ஷா, அந்த அது நன்னா இருக்கா டேஸ்டாக இருக்கான்னு கடித்து பார்த்து தாம்பாளத்தில் வச்சிருக்காரு. இழந்த பழம், மாம்பழம். சுவாமி அப்படி வந்த உடனே அதை கொடுத்தாலாம். கடிச்சு கொடுத்த கனி சுவை என்ன இருக்கோ ஊத்துக்காடு வெங்கடகவி. அவ கடிச்சு கொடுத்தாலே அதில் என்ன அப்படி ஒரு டேஸ்ட் அப்படின்னு கேட்குறார் இந்த கீர்த்தனத்தில். சுவாமி இதை எச்சல்னு பார்க்கலையா, அந்த சபரி கொடுத்த பழத்தை நீ எப்படி ஸ்வீகரிச்சுண்டையோ அதுபோல் என்னோட கிருஷ்ண கருணாமிர்தத்தை நீ ஸ்வீகரிச்சுக்கணும் அப்படின்னு கருணாமிர்தாச்சாரியால் பிரார்த்தனை பண்ண. மேலே சபரிகிட்ட சுவாமி ரொம்ப அழகாக பேசுகிறார். நம்ம எதிர்த்த மாதிரி வந்தால் அவாகிட்ட அவா யோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி பேசணும். கெட்டிக்காராலும் வருவா, மீடியமாக உள்ளவாளும் வருவா, சமத்தும் வரும், ரொம்ப சமத்தும் வரும், என்ன மாதிரி ஹசடும் வரும். நாம் பேசும்போது என்ன பண்ண, அவள் கேப்பபிலிட்டி தெரிஞ்சுக்கணும், அவள் கெப்பாசிட்டி தெரிஞ்சுக்கணும், அப்படி தானே பேசணும். இப்போ மதங்கர்கிட்ட பேசலாம், சரபங்கர்கிட்ட பேசலாம், வசிட்டர்கிட்ட பேசலாம். வசிட்டர்கிட்டையும் சரபங்கர்கிட்டையும் எந்த கிளாஸில் சுவாமி பேசுவாரோ அந்த லெவலில் பேசுகிறாராம் சபரிட்டு. பெரிய விஷயங்கள்லாம் பேசுகிறார். இதுக்கெல்லாம் அனாயாசமாக பதில் சொல்கிறார் சபரி. இவர் கேட்குற கேள்விக்கு அனாயாசமாக ஒரே வரியில் முடிச்சுடுறா. இவ கேட்ட கேள்விக்கே பதில் சொல்லலை, நிறைய கேள்வி கேட்குறாரு, அதுக்கெல்லாம் பதில் சொல்லலை, ஒரே வரி கடைசியில், அதில் எல்லாம் அடக்கம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ராமர் எப்படி சபரிட்டு அழகாக பேசுகிறார்னு இது மேலே நாளைக்கு தொடரும். சகேத நிலையாய
सनकमुनिपूज्याय सरयूनदीतीर विगरणाय रागेन्दुवदनाय रम्यगुणनिलयाय राजाधिराजाय राघवाय जयमङ्गलो नित्य बोल राजा रामचंद्र भगवान की जय। जय सद्गुरु मूर्ति की जय। आंजनेय मूर्ति की जय।